السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம எல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கிற ரபியுல் அவ்வல் மாதத்திலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த உலகிற்கு தந்திருக்கிற ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாமெல்லாம் மீலாது நபி பெரு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மௌலிது ஷரீஃப்களை ஓதி கொண்டிருக்கிறோம். நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது நபி பெரு விழாவை நடத்துவதாலும் மௌலிது ஷரீஃப் ஓதுவதாலும் நமக்கு பெருமை, இந்த உலகத்திற்கு பெருமை, இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் பெருமை. காரணம், மனமில்லாத மலருக்கு சிறப்பில்லை, ஒளியில்லாத நிலவுக்கு சிறப்பில்லை, பெண்ணில்லாத வீட்டிற்கு சிறப்பில்லை, மதிப்பில்லாத துதிப்பிற்கு மதிப்பில்லை, மதிப்பில்லாத துதிப்பிற்கு மதிப்பில்லை, சிறப்பில்லை. அதே போன்று நபி புகழ் இல்லாத நாளிலத்திற்கு சிறப்பில்லை, மௌலிது மீலாது இல்லாத இந்த மண்ணுலகிற்கு சிறப்பில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு சிறப்பு கிடைத்தது என்றால் அவர்களை புகழ்வதன் மூலம் நாம் நமக்கு சிறப்பை சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களை புகழ்வதன் மூலமாக நமக்கு நாம் புகழ் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அவர்களை புகழலாமா, அவருடைய பிறப்பை பற்றி கூறலாமா என்று நீங்கள் கேட்கலாம். தாராளமாக கூறலாமே. இதற்கு குர்ஆன் தானே நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகிறான் குர்ஆனிலே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகிறான் குர்ஆனிலே, ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகிறான் குர்ஆனிலே. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி நாம் கூறுவதும் கூட குர்ஆன் கற்றுத் தருகிற வழிமுறை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி கூட குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு திருத்தூதர் வந்திருக்கிறார் என்று குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை பற்றி தானே இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து அந்த மௌலிது ஷரீஃபிலே என்ன இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறீர்களா? குர்ஆனிலே இறைவன் எத்தனை வசனங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வை பற்றி பேசுகிறான், மேன்மை பற்றி அறிவிக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், நபி அவர்களே உங்களின் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். வஇன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபி அவர்களே நீங்கள் மேலான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரഊஃபுன் ரஹீம் பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீம், மூமின்களின் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அன்பாளராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் இறைவன் புகழாரம் சொல்லுகிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று இறைவன் சொன்ன வசனத்திலே ஹரீசுன் அலைக்கும் என்றும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்றும் கூட இறைவன் சொல்லி காட்டுகிறான். உஸ்வத்துன் ஹஸனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான வேதமும் ஒரு பேரொளியும் வந்திருக்கிறது என்றான் இறைவன். பேரொளி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். தெளிவான வேதம் என்பது அல் குர்ஆன். குர்ஆனை கூறுகிற இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் நூர் என்கின்ற வார்த்தையை பிரயோகிக்கலாம், ஒளி என்று. ஏன் தெரியுமா? ஒரு புத்தகத்தை நாம் வாசிப்பதாக இருந்தால் வெளிச்சம் வேண்டும், அப்போதுதான் படிக்க முடியும். குர்ஆனை நீங்கள் படித்து புரிவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற ஒளி வேண்டும். அவர்கள் இல்லாமல் குர்ஆனை உங்களால் புரிய முடியாது என்பதற்காகத்தான் குர்ஆன் வந்திருக்கிறது என்று சொல்கிற இடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது ஒளி வந்திருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்படி பல்வேறு இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான் குர்ஆனிலே. மௌலித் ஷரீஃபிலே நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் புகழ்ந்து பேசுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அல்லவா? அவர் இந்த மௌலித் ஷரீஃபிலே கூறப்பட்டிருக்கிற எல்லா விவரங்களும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு குர்ஆனிலே இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது யா அய்யுஹன் நபி, நபி அவர்களே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, உங்களை சாட்சியாளராக அனுப்பி வைத்திருக்கிறோம், நற்செய்தியை கூறக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம், எச்சரிக்கை விடுப்பவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொன்னான் அல்லவா? பஷீர் நதீர் என்று சொன்னான் அல்லவா? முபஷ்ஷிர் நதீர் என்று இறைவன் கூறினான் அல்லவா? அதுதான் மௌலித் ஷரீஃபிலே ஹாதல் பஷீரு நதீரு என்று நாம் படிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியாளராக இருக்கிறார்கள், எச்சரிக்கை விடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் என்பதை நாம் கூறுகிறோம். குர்ஆனிலே இடம்பட்ட வார்த்தைகள் தான் மௌலித் ஷரீஃபிலும் இடம்பட்டிருக்கிறது. அடுத்து இறைவன் அதே வசனத்திலே கூறுகிறான் வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, இறைவனின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வஸ்ஸராஜம் முனீரா, ஒளி வீசுகிற விளக்காக உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். சிராஜ் முனீர் என்ற சொற்கள் குர்ஆனிலே இடம்பட்டவை தானே, அந்த வார்த்தைகள் தான் மௌலித் ஷரீஃபிலும் இடம்பட்டிருக்கிறது. ஹாதஸ் சிராஜுல் முனீரு ஓதுறோம் அல்லவா? அந்த மௌலித் ஷரீஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்துகின்ற விளக்காக இருக்கிறார்கள். குர்ஆனிலே உள்ளதுதான் மௌலித் ஷரீஃபிலும் இருக்கிறது. அதே போல சாமிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை பற்றி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு மிஸ்லஸை வாளை போன்று பளபளக்குமா என்று கேட்கிறாங்க. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை இல்லை, வாளை போன்றல்ல, மிஸ்ல ஷம்ஸி வல் கமர், சூரியனை போன்று பிரகாசிக்கும் அவருடைய திருமுகம், சந்திரனை போன்று பிரகாசிக்கும் அவருடைய முகம் என்கிறார்கள் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மௌலித் ஷரீஃபிலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த ஷம்ஸுன் அந்த பத்ருன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள், நீங்கள் சந்திரனாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறோமே. குர்ஆனிலே இடம்பெற்ற வார்த்தைகளும் ஹதீஸிலே இடம்பெற்ற வார்த்தைகளும் தானே. இப்ப ஷம்ஸ் கமர், அதே போல பத்ர் சூரியன் சந்திரன், இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் இருக்கிறது என்ற வார்த்தைகள். இதுதான் மௌலித் ஷரீஃபிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதே போன்று மௌலித் ஷரீஃபிலே அஸ்ஸலாமு அலைக்க, நபி அவர்களே, யா மாஹித் துனூபி, அதே பாவங்களை அழிக்கும் நபி அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். பாவங்களை அழிப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நாம சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆனா முஹம்மத், நான் முஹம்மதாக இருக்கிறேன், ஆனா அஹ்மத், நான் அஹ்மதாக இருக்கிறேன், அனல் மாஹி, நான் அழிப்பவனாக இருக்கிறேன், அல்லதி யம்ஹுல்லாஹு பில் குஃப்ர, அல்லாஹ் என் மூலம் தான் குஃப்ர் என்கின்ற பாவத்தையே அழிக்கிறான், ஆகவே நான் அழிப்பவன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே இடம்பெற்ற ஹதீஸ். புகாரியிலே நான் பாவங்களை அழிப்பவன் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, மாஹி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்கல்ல, அதுதான் மௌலித் ஷரீஃபில் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹித் துனூபி, பாவங்களை அழிப்பவர்களே, அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். புரிஞ்சு போச்சா? மௌலித் ஷரீஃபில் இருக்கிறது எல்லாம் குர்ஆனிலே உள்ளதும் ஹதீஸிலே உள்ளதும் தான் புரிஞ்சு விட்டோம். அடுத்து சஹாபா பெருமக்கள்லாம் மௌலித் ஓதிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஓதிருக்கிறாங்க. மௌலித் என்ன நம்ம எதை சொல்றோம்? கவி நடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது தானே. அந்த மௌலிதை சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறார்கள் கவி நடையிலே. வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லூ கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபுன் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ என்று அவர்கள் புகழ்ந்து படிக்கிறார்கள். எங்களிலே ஒரு திருத்தூதர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்ற திருத்தூதர் எங்களிடம் இருக்கிறார்கள். அதிகாலை பொழுதிலே அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், வணங்குவார்கள், இபாதத் செய்வார்கள் என்கின்ற கருத்தை உள்ளடக்கிய அந்த கவிதை வரிகள் இது புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் கவி நடையிலே சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து படிச்சிருக்கிறாங்க. நீங்க புகாரிலே பார்க்கலாமா? புகாரி தான் தமிழ்ல வந்துருச்சுல, தமிழ்ல
அப்போதான் அரபில இருக்கும், எப்படி போய் பார்க்கறதுன்னு நினைக்கிறான். தமிழில் வந்து விட்டது, போய் படியுங்கள். அதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறார்கள். ஹஜ்ஜத்து முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த காலத்துல எதிரிகளாக இருந்த புலவர்கள் எல்லாம் தாக்கி படிச்சாங்க, வசை மாறி பொழிந்தாங்க. இப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து படிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா நீங்கள் இகழ்ந்து படிக்கிறீர்கள், அவர்களுக்கு புகழை சேர்க்கின்ற வகையிலே நான் படிப்பேன், உங்களுக்கு எதிராக அவர்களை நான் புகழ்ந்து படிப்பேன் என்கின்ற கருத்திலே ஹஜ்ஜத்து முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு என்கிறார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறார்கள். கவிநடையை புகழ்ந்து படிச்சாலே மௌலிது தான். அப்ப சஹாபா பெருமக்கள் மௌலிது ஓதிருக்காங்க அப்படி நமக்கு தெரியுது. அவங்க எப்படி தெரியுமா படிச்சாங்க? இன்ன ரசூல லநூருன் யுஸ்தவாஉ பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்துகின்ற பேரொளியாக இருக்கிறார்கள். வஸாரிமுன் மின் சியூஃபில்லாஹி ரசூலு. அல்லாஹ்வுடைய வாட்களில் உருவிய வாளாக இருக்கிறார்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று புகழ்ந்து படிக்கிறாங்க. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அவர்கள் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் இன்றைக்கு கவிநடையிலே புகழ்ந்து படிக்கிறோம் மௌலிது ஷரீஃபை. அதே போல கவிநடையிலே புகழ்ந்து படித்தார்கள் சஹாபா பெருமக்கள் அன்றைக்கு. ஆகவே இன்னைக்கு நாம் மௌலிது ஓதுவது என்பதும் சுன்னத் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. சுன்னத்துனா என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துல சஹாபா பெருமக்கள் கவிநடையிலே புகழ்ந்து படிக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றாலே இது அங்கீகாரம். இதுக்கு தான் ஹதீஸ்ல பேரு. ஆகவே இன்றைக்கு நாம் மௌலிது ஓதுகிறோம் என்றால் அது சுன்னத்தான காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபா பெருமக்கள் படிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து படிச்சாங்களா? புகழ்ந்து படிச்சாங்க. எங்க இருக்கு? புகாரில தான் இருக்குது. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலிலே மஸ்ஜித் நபவியிலே அருமை தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து படிக்கிறாங்க. அந்த வழியா உமர் ரலியல்லாஹு போறாங்க. உமர் ரலியல்லாஹு கலீஃபா புகழ்ந்து படிக்கும் போது ஒரு கடைக்கண் பார்வையை பார்த்தாங்க. யார மேல? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து ஒரு கடைக்கண் பார்வை. ஏன் அப்படின்னா பள்ளிக்குள்ள வந்து கவிதை படிக்கிறீங்களே அப்படிங்கிற கருத்துல தான் கடைக்கண் பார்வை. இப்ப ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன பார்க்கறீங்க எங்களை பார்த்து? வபீஹி மன்னுவ கைரு மின்க. நான் இந்த பள்ளியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சிருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லும் பொழுது உங்களை விடவும் சிறந்தவர் இந்த பள்ளியில இருக்கும் பொழுதே நான் புகழ்ந்து படிச்சிருக்கிறேன் பள்ளியாசல்ல. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்களே அப்படின்னாங்க ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அங்கே போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுக்கு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சாட்சி ஆக்குறாங்க. அந்த சபையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வே சத்தியமா சொன்னீங்க, சொல்லுங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த பள்ளியில படிச்சிருக்கிறேனா? படிச்சிருக்கீங்க. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துஆ செஞ்சாங்களா? அல்லாஹும்ம அய்யிதுஹு பிர்ரூஹில் குதுஸ். இறைவனே, இந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு உறுதிப்படுத்துவாயாக என்று துஆ செஞ்சாங்களா? ஆமாமா, துஆ செஞ்சாங்க. இவங்க தான் சாட்சிக்கிறாங்க ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சாங்க. அதற்கு பிறகும் கூட சஹாபா பெருமக்கள் பள்ளிவாசல்லையே புகழ்ந்து படிச்சாங்க. இன்னைக்கு கூட ரபியுல் அவ்வல் வந்துட்டா தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கலாம். அதே உலகம் தழுவிய பல நாடுகளிலே கூட பள்ளிவாசல்களில் மௌலிது ஓதப்படுகிறது. காரணம் என்ன? வீட்டுல புகழ்றோம், ரைட்டு, மௌலிது படிக்கிறோம், சரி, ஏன் பள்ளிவாசல்ல ஓதணும்? அதுவும் ஒரு சுன்னத்துக்கு. அதனாலதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததெல்லாம் சுன்னத்து தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பள்ளிவாசல் வைத்து மௌலிது ஓதப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு பள்ளிவாசல் ஓதப்படுது. அந்த சுன்னத் ஹயாத் ஆகிறதுக்கு தான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்தது அப்படிங்கறத ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலஉ லி ஹஸ்ஸான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அமைத்து கொடுத்தார்கள். மின்பரன், ஒரு மின்பர் படியை, ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே, யகூம் அலைஹி காயிமன். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் மின்பர் படியிலே ஏறி நிற்பார்கள். யுபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிப்பாங்க. அப்ப
அபூதாவுதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பள்ளி வாசலில் அதுவும் புகழக்கூடியவர்களுக்கு ஒரு மெம்பர் படி வெள்ளிக்கிழமை ஹத்தீபு பயான் செய்வதற்கு ஹுத்பா ஓதுவதற்கு மெம்பர் படி அமைக்கப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி செய்யப்பட்டது. இன்னொன்றுக்கும் மெம்பர் படி அமைத்து கொடுக்கப்பட்டது. எதற்கு? மௌலிது ஓதுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து படிப்பதற்கு. அதுவும் ஒரு இபாதத்துக்கு. அதனாலதாங்க ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க உயரத்தில் இருந்தாதான் என்ன படிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் தெளிவா கேட்க முடியும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள். அன்ஷத கஅப் இப்னு ஸுஹைர், கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்து படிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாசலில் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா பிற 1 to 12 வரைக்கும் பள்ளி வாசலிலே மௌலிது ஷரீஃப் ஓதுகின்ற வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கல. ஏன்? அது ஒரு சுன்னத்துங்க. குறைந்தபட்சம் தான் சொல்றேங்கப்பா 1 to 12 வரைக்கும் ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்? நீ 30 நாள் ஓதுப்பா அப்படின்றது. இல்ல ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ஓதுவதற்கு என்ன ஆதாரம்? நீ ரபியுல் ஆகிர்ல ஓது அப்படின்றது. எப்போ ஓதலாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களை நினைவு கூறுவதுதான் பொருத்தம் என்பதால் அந்த மாதத்தில் ஓதப்படுகிறது. அதற்கான மற்ற மாதத்தில் ஓதக்கூடாது அர்த்தமா? ரமலான் மாதத்தில் தான் ரமலானுடைய சிறப்பை பற்றி பேசுவோம், ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ்ஜை பற்றி பேசுவோம். இதுதானே இயற்கை. நபியுல் அவ்வல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வந்து விட்டால் அவருடைய பிறப்பை பற்றி பேசுகிறோம். இதுதானே இயற்கை. அதற்காக செய்கிறோம். அதற்காக வேறு மாதத்தில் பேசக்கூடாது, வேறு மாதத்தில் மௌலிது ஓதக்கூடாது என்று யாராவது சொன்னார்களா? சொல்லவும் இல்லை. நடைமுறையிலும் அப்படி இல்லை. வருடம் முழுவதும் ஓதப்பட்டுக் கொண்டே வருகிறது. உலகம் முழுவதும் ரமலான் மாதத்தில் கூட மௌலிது ஷரீஃப் ஓதப்படுகிறது தெரியுமா? அடுத்த மாதம் ரபியுல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர் முழுமையாக மீளாதுகளாக்கள் ஊர்கள் தோறும் கொண்டாடப்படுகின்றன. ரபியுல் அவ்வல் மட்டுமல்ல, ஆனா ரபியுல் அவ்வல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காரணம் அவங்க பிறந்த மாதம் என்பதால். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளியில் வைத்து ஓதலாம் என்று தெளிவாகிவிட்டது. இது நடந்த ஒன்றுதான், சுன்னத்து தான். இந்த சுன்னத்தை ஹயாத்தாக தான் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க. நம்முடைய முன்னோர்கள் விவரம் தெரியாதவர்கள் அல்ல, விவரம் அறிந்தவர்கள் தான். இன்னைக்கு என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே சேதாரம் ஆகி போனவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அன்றைக்கு பெரியவர்கள் அப்படி இல்லை. அதற்கு சொல்லிட்டா நம்பிக்கை நல்லதான் சொல்லுவாங்க. குர்ஆனில் இருக்கிறதாக ஆலிம்ஸா சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை அடிப்படையிலே தான் சொன்னதை கேட்டு நடந்தாங்க நம்முடைய முன்னோர்கள், பயன்பெற்றார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொள்ளாதவர்களோ புண்ணாகி போனார்கள். அப்ப நம்முடைய முன்னோர்கள் ஏன் அப்படி செய்யணும்? அதுக்காக தான் இப்போ வந்து இல்லைங்க அப்படி யோசனை எல்லாம் மௌலிது ஓதக்கூடாது. ஏங்க அது நீங்க மௌலிது ஷரீஃப்ல யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும் எல்லாம் ஓதுறீங்களா? ஆமா ஓதுறோம். நபி கூப்பிட்டு நீங்க சலாம் சொல்றீங்க. நபி அவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும், ரசூல் அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், ஹபீப் அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். கூப்பிட்டு சலாம் சொல்லிடுங்க. இது அல்லாஹ் சொன்ன ஒரு வசனத்துக்கு மாறாக இருக்கிறது அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்க படிச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு வசனத்துக்கு மாறுன்னு அர்த்தம். மற்ற வசனங்களை படித்திருந்தால் இது இறை வசனத்திற்கு மாறு என்பதை அவர்கள் புரியவும் மாட்டார்கள், அறியவும் மாட்டார்கள், விவாதம் செய்யவும் மாட்டார்கள். அவங்க படிச்சு அந்த ஒரு வசனம் அதை மட்டும் படிச்சுக்கிட்டு என்ன வசனம்? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாசல்கள் அல்லாஹ்விற்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீர்கள். அவங்க வைக்கிற அர்த்தம் வேறு எவரையும் அழைக்காதீர்கள். அவங்க அர்த்தத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, பள்ளிவாசல் அல்லாஹ் அல்லாஹ்வை அழைக்க கூடாது இருக்கிறதுல நீங்க நபி அவர்களே சலாம் உண்டாகட்டும், ரசூல் அவர்களே சலாம் உண்டாகட்டும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சலாம் சொல்லிடுங்க. அல்லாஹ் கூப்பிடாதீங்கன்னு சொல்றான். என்ன தவிர யாரும் கூப்பிடக்கூடாதுன்னா இவங்க தவறான அர்த்தம் வச்சுட்டு அப்படின்னாங்க. அவங்களுடைய வாத பிரகாரமே நாம் ஒரு கேள்வி விட்டோம். அப்படியாங்க அல்லாஹ்வை தவிர பள்ளிவாசல்ல யாரும் அழைக்க கூடாதானே? ஆமா. நீங்க தொழுகையில அத்தியாயத்தை ஓதுறீங்களா? ஓதுறோம். அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபின்னு இருக்குதா? இருக்குது. அது ஓதுறீங்களா? ஓதுறோம். நபியை கூப்பிட்டதானே நீங்களே சலாம் சொல்றீங்கப்பா. அத்தியாயத்தில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபின்னு ஓதுறோம்ல. அது அடுத்து என்ன? நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். எங்க? தொழுகைக்குள்ள. மௌலிது படிக்கிறதா தொழுகைக்கு வெளியில. தொழுகைக்குள்ளேயே நபியை கூப்பிட்டு சலாம் சொல்லிவிட்டு பள்ளிவாசல் நபியை கூப்பிடக்கூடாது நீங்க. சரி, இங்க கூப்பிட
வழிபடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க, வணங்காதீங்கன்னு அர்த்தம். நம்பி பள்ளிவாசல் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் வணங்காதீர்கள். அந்த அர்த்தம் பாருங்க, அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா? டிக்ஷனரியில இருக்குது. எது பொருத்தமான மீனிங்கா அதை கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான மீனிங் எதுவோ அதை கொடுக்க கூடாது. அப்படி உங்களுக்கு தேவையான அர்த்தத்தை கொடுத்தா நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நீங்களும் ஓதுறீங்களே, நம்பியை கூப்பிட்டுட்டீங்களே, சலாம் சொல்றீங்களே, அப்படி நம்பியை கூப்பிட கூடாதுங்க, தொழிலை கூப்பிட்டுட்டு. சரியா? சரி, இங்க அழிக்காதீர்கள் அப்படி அர்த்தம் அல்லங்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அத்தியாயம் நமக்கு சொல்லி தந்தது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபி, நம்ம எப்படிங்க சொல்லி தந்திருப்பாங்க? அந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம்டா. ஒரு வசனத்துக்கு இந்த உலகத்தில் யாருக்கு அர்த்தம் தெரிகிறதோ தெரியவில்லையோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவல்லவா? காரணம், இறைவன் குர்ஆனை அவர்களுக்கு கொடுத்ததே மற்றவர்களுக்கு விளக்கி காட்டத்தானே. ஆகவே அங்க அழைக்கிறது அர்த்தம் அல்ல. இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப சொன்னாங்கல்ல, அவங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்டேன். உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் பாங்கு சொல்றீங்களா? பாங்கு சொல்லணும். நீங்க உங்க பிறகு சொல்லக்கூடாதுங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடைய யாரும் அழைக்கக்கூடாது. பாங்குங்கிறது மக்களை தான் அழைக்கிறீங்க. நீங்க ஐயா அலஸ்ஸலா தொழில் பக்கம் வாருங்கள், ஐயா அலல் ஃபலா வெற்றி பக்கம் வாருங்கள். யாரும் கூப்பிடுறீங்க? மக்களை தானே. நீங்க தான் சொல்லி கொடுங்க பள்ளிவாசல்ல அல்லாஹ் தவிர யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பாங்கையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதே போல உள்ளுக்கு இகாமத்திலையும் ஐயா அலஸ்ஸலா ஐயா அல் ஃபலா சொல்றீங்க, அங்கே மக்களை கூப்பிடுறீங்களே. உங்களுடைய கருத்துப்பட அழைக்காதீர்கள் அர்த்த வச்சா இதெல்லாம் மொரணாகுது. அப்ப என்ன தெரியுமா செய்றீங்க? ஃபர்ஸ்ட் உங்க வழிபாட்டு தலத்துல பாங்க விடணும், இகாமத்தை விடணும், சொல்லக்கூடாது. அத்தியாயத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் நபிங்கிறது இங்க சொல்லக்கூடாது. இதுவெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. அழைக்க கூடாது, அல்லாஹ் சொல்றான், அலைஹி ஸலாம் சொல்லக்கூடாதுன்னு அப்ப சொல்லுங்க. எதுவுமே பொருத்தமா இல்லைங்க. அந்த மௌலிது ஷரீஃபிலே பல குத்தஜாப்பாங்க, குர்ஆன் சுமரன் நிறைய இருக்குது. அது சொல்வதற்கு டைம் இல்லை. ஒன்றை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் அதைத்தான் அவங்க பிரதானமா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கஃபாருல் ஹதாயா, பாவங்களை நீங்கள் மன்னிப்பவர்களாக இருக்கிறீர்கள் என்று அதில் வருது. உடனே நான் சொன்னேன்ல, ஏதாவது ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு அப்படியே உடையாடுறது அப்படி ஒன்றவதான். என்ன அந்த குர்ஆனை சொல்றான், வமை யக்பிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை மட்டும் படிச்சு வந்துட்டாங்க. பாத்தீங்களா? பாவங்களை மன்னிக்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நீங்க பாவங்கள் மன்னிப்பாங்கங்கிறீங்க. இந்த வசனத்துக்கு மாறாச்சாங்க. மன்னிக்கும் பண்பு அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது இல்லைங்க. அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இருக்குதுங்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இருக்குதுங்கிறத நிப்பாட்டிங்களாங்க அப்படிங்கிறாங்க. நேர்க்க சொன்ன மாதிரி தான். ஏன் மற்ற வசனங்கள் படிக்கல? இந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சதுனாலதான். மற்ற வசனத்தை படிச்சிருந்தா இந்த வசனத்தின் உண்மையை விளக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. அதே குர்ஆன் தொடர்ந்து படிக்கணும். சும்மா அங்க இங்க படிச்சு வரக்கூடாது. குர்ஆன் முழுவதையும் படிக்க வேண்டும். குர்ஆன் முழுவதையும் படித்து விட்டால் இவர்களுக்கு எழுகின்ற எந்த சந்தேகங்களும் வராது. தெரியுமா? அதே குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னா, ஃபஅஃபு அன்ஹும், நபி அவர்களே அந்த மக்களை நீங்கள் மன்னியுங்கள். சொல்றது யாரு? இறைவன்க. எந்த இறைவன்? அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் மன்னிப்பதற்கு என்று சொன்னால அந்த இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த மக்களை நீங்கள் மன்னியுங்கள் நபி அவர்களே. பாத்தீங்களா? அப்ப அல்லாஹ் மன்னிக்க சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மன்னிச்சாங்களா இல்லையா? மன்னிச்சாங்கல்ல. மன்னிச்சவங்கள நம்ம மன்னித்தவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி புகாரிலே இருக்கிறது, வலாகின் யஃபு வ யக்பிர், எல்லாம் புகாரில இருக்குது. முந்திய வேதத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்க மன்னிப்பவர்கள் என்கின்ற விவரம் எழுதப்பட்டிருக்கிறது என்பது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நீங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய லைஃப்ல எவ்வளவு பேர் மன்னிச்சிருக்கிறாங்க. கடந்த பாதை, அவர்கள் நடந்த பாதை, கற்களை புதைத்து வைத்தார்கள், முற்களையும் புதைத்து வைத்தார்கள், அந்த மக்களையும் மன்னித்தார்களே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற போது மிகப்பெரிய ஒட்டக குடலை அவருடைய தலையிலே போட்டு கைகொட்டி சிரித்ததே அந்த கூட்டம், அவர்களையும் மன்னித்தார்களே எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஹது யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்படுகிறது, அந்த மக்களையும் மன்னித்தார்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாபம் விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபா மக்கள் சொன்ன நேரத்திலும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னேலம் உபஅஸல, ஆனா நான் சாபம் விடுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டேன் இந்த உலகத்திற்கு. இல்லை, இன்னமா புஇத்து ரஹ்மத்தன், அருட்கொடையாக வல்லவா அனுப்பி வைக்கப்பட்டேன்.
என்றார்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த மக்களை மன்னித்தார்கள். பிறந்து வளர்ந்த சொந்த ஊரில் இருந்து விரட்டி அடித்தார்கள். அந்த மக்கள் ஹிஜ்ரத் பயணம் ஏங்க வந்துச்சு, மக்காவிலிருந்து மதீனா ஷரீஃபுக்கு ஏன் போகணும்? அந்த ஊர் மக்கள் தானே வெளியேற்றினாங்க. இந்த மக்களையும் மன்னித்தார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபதஹ மக்கா, மக்கா வெற்றி. அவர்கள் கீழே தான் அதிகாரம், ஆட்சி எல்லாம். நினைத்தால் எதையும் செய்யலாம். என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஆனா மக்கள் பயந்துட்டு தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. அவர்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை நாம் செய்தோமே, துன்பங்கள் கொடுத்தோம், துயரங்கள் கொடுத்தோம், என்னைக்கு நமது நிலை என்னாகுமோ என்று அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? இன்னமா அனையும் பிரஹத்தின் காணத்து தகுலுல் கதி, காய்ந்த ரொட்டி துண்டு, மாமிச துண்டு, இதை தின்று வளர்ந்த ஒரு சாதாரண பெண்மணியின் மகன் தான் நான். என்னை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கூறிவிட்டு, இரவு அந்துமுத்தலகா, அத்தனை பேரும் செல்லுங்கள், உங்கள் எல்லோருக்கும் பொது விடுதலை அப்படின்னாங்களே. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? உலக வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியப்பட்டு எழுதுறாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் வார்த்தைங்கிறாங்களே. ஏன் உலகத்தில் அப்படிதானே? ஆட்சி மாறினா கடந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை இவங்க பழி வாங்குவாங்க, அப்புறம் வேற ஆட்சி வந்துட்டா இவங்களை அவங்க பழி வாங்குவாங்க. இப்படித்தாங்க சொல்லிட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அந்த மக்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம்ல, கொடுக்கலங்க. அங்கேதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். பாப்பன் மன்னிச்சாங்களா இல்லையா? அத்தனை பேரையும் மன்னிச்சாங்க. அதைத்தான் மௌலித் ஷரீஃப்ல சொல்றோம், அந்த கஃபாருல் ஹதாயா. யார சொல்லலாம் நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள். மன்னித்தவர்கள் மன்னித்தவன்னு சொல்லணும், மன்னித்தவர்கள் மன்னிக்காதவங்க தான் சொல்ல முடியும். நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உட்கார்ந்தவங்க தான் சொல்ல முடியும், இல்லை எழுந்துட்டு போறேன்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவு பெருந்தன்மை நடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் அந்த கஃபாருல் ஹதாயா என்று நாம் சொல்லி காட்டுகிறோம். மௌலித் ஷரீஃப் ஓதுவதால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் அலாதியான, ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று சவாபு கிடைக்குது. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்தல்லாஹ் ஃபீ தாக்கல் ஜஸா. நபி அவர்களே, உங்களை நான் புகழ்வதால் அல்லாஹ்விடத்திலே ஜஸா இருக்கிறது. ஜஸாண்டா சவாப் இருக்கிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மணி நேரம் மீலாது விழா உட்கார்ந்தீங்க, அல்ல மௌலித் ஷரீஃப் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தீங்க, மலக்குகள் நன்மை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அந்த விழாவுக்கு வருகை தருகின்ற போது நன்மைகளின் வெயிட் உங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சோ, திரும்பி போகின்ற போது அந்த நன்மையின் வெயிட் அதிகமா இருக்கும். ஏன்? மலக்குகள் எழுதுகிறார்கள். இது நான் சொல்லல, ஹஸ்ஸான் ரலியல்லாஹு சொல்றாங்க. எங்க சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சொல்றாங்க, உங்களை நான் புகழ்ந்தால் எனக்கு ஜஸா இருக்கிறது. முஸ்லிம்ல பாருங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் கிடைக்கிறது. சிறுமிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறாங்க மதீனத்து வீதியிலே. அதுல பல வார்த்தைகள். அதுல ஒரு வரி என்ன தெரியுமா? யா ஹப்பதா முஹம்மதுன் மின் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று புகழ்ந்து படித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹு யஅலம், அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வை சாட்சியாக்குறாங்க. நான் இப்ப சொல்ல போற கருத்துக்கு அல்லாஹ் சாட்சிங்கிறாங்க, அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இன்னில உஹிப்புக்குன்ன, சிறுமிகளை உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டார்கள். இந்த மஹப்பத் எப்படி கிடைத்தது சிறுமிகளுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்ததால் கிடைத்தது. அப்படியானா நான் புகழ்ந்து படித்தால் மஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் கிடைக்குமா கிடைக்காதாங்க? நிச்சயம் கிடைக்கும். அந்த மஹப்பத் இருந்தால்தானே நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். அந்த மஹப்பத் இருந்தால்தானே நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற முடியும். அந்த மஹப்பத் இருந்தால்தானே அவருடைய புனித கையின் மூலமாக ஹவுதுல் கௌதர் என்கின்ற தடாகத்திலிருந்து நீர் அருந்துகின்ற நற்பேறு கிட்டும். அந்த மஹப்பத் இருந்தால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இருக்கின்ற நற்பாக்கியமும் கிடைக்கும். அந்த மஹப்பத் வேணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை புகழ்ந்து படித்த சிறுமிகளுக்கு என் மஹப்பத் உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது குடும்பத்தினர்களையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.